லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தானியேல் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டு. மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் தங்களுக்குள் கூடி பேசி அரசரிடம் வந்து அவனிடம், தாரியு அரசரே, நீர் நீடூழி வாழ்க. அதிகாரிகள், தண்டல்காரர்கள், அமைச்சர், ஆளுநர் ஆகிய நாங்கள் அனைவரும் கலந்தாலோசித்து கூறுவது, 30 நாள் வரையில் அரசராகிய தங்களிடமன்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகைக்குள் தள்ளப்படுவான் என்று நீர் சட்டம் இயற்றி தடை உத்தரவு போட வேண்டும். ஆகையால் அரசரே, இப்பொழுதே அச்சட்டத்தை இயற்றி தடை உத்தரவில் கையெழுத்திடும். அப்பொழுதுதான் மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல இச்சட்டமும் மாறாதிருக்கும் என்றார்கள். அவ்வாறே தாரியு அரசன் சட்டத்தில் கையொப்பமிட்டு தடை உத்தரவு பிறப்பித்தான். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்குச் சென்றார். வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாள் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடமன்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்று கூறினார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். விவிலிய தேடல். திருப்பாடல் 32 பகுதி 3. கற்பித்து வழிகாட்டும் இறைவன். நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். அன்பு நேயர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் ஆண்டவரே என் புகலிடம் என்ற தலைப்பில் 32வது திருப்பாடலில் 6, 7 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 8, 9 ஆகிய இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். முதலில் இறை வார்த்தைகளை அமைந்த மனதுடன் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே. இந்த 2 இறைவசனங்களிலும் அறிவுரை கூறுதல், கற்பித்தல், வழிகாட்டுதல் ஆகிய 3 கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. துறவு மடம் ஒன்றில் பாடம் கற்றுக்கொள்வதற்காக இளைஞன் ஒருவன் வந்தான். அவன் மிகவும் புத்தி கூர்மை உடையவன். மனம் ஒன்றி
குரு கற்றுக் கொடுத்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டான். அவன் வீட்டிற்கு செல்வதற்காக குருவிடம் விடை பெற வந்தான். அப்போது குரு, இளைஞனே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா பாடங்களையும் நன்றாக கற்றுக்கொண்டாய். இனி நீ உன் பெற்றோரிடம் சென்று அவர்களுக்கு பணிவிடை செய். கடவுள் உனக்கு துணை இருப்பார் என்றார். அதற்கு அந்த இளைஞன், குருவே, எனக்கு எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் எந்த கடவுளைப் பற்றி இப்போது குறிப்பிட்டீர்களோ அவரை மட்டும் எனக்கு காட்டவே இல்லையே. நான் கண்ணால் காண முடியாத கடவுள் எனக்கு எப்படி துணையிருப்பார் என்று எதிர்கேள்வி கேட்டான். உன் கேள்விக்கு பின்னர் ஒரு நாள் விடையளிக்கின்றேன் என்று கூறிய குரு, வடக்கு திசையில் உள்ள காட்டு வழியாய்ச் சென்று என் நண்பர் ஒருவரிடம் நலம் விசாரித்துவிட்டு வா என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். அந்த துறவு மடத்திலிருந்து உணவு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த இளைஞன் குரு சுட்டிக்காட்டிய காட்டை அடைந்தான். அப்போது அவனுக்கு தாகம் எடுக்கவே அந்நேரத்தில் பார்வையற்ற முதியவர் ஒருவர் அங்குள்ள செடிகளில் உள்ள இலைகளை தன் கைகளால் தடவி பறித்து அவற்றை நுகர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தன் பைகளில் இலைகளை சேகரித்து கொண்டிருந்த அந்த பெரியவரிடம், ஐயா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர், நான் இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். முகர்ந்து பார்த்து மூலிகை செடிகளை பறித்து கொண்டிருக்கிறேன் என்றார். நீங்கள் இப்போது கையில் வைத்திருப்பது என்ன மூலிகை என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு, இது பாம்பு கடிக்கான மூலிகை செடி. பாம்பு கடித்தவர்கள் இதை தின்றால் நஞ்சு நீங்கி உயிர் பிழைத்துக் கொள்வர் என்றார். மேலும், நீ காட்டு வழியில் பயணம் செய்வதால் இது உனக்கும் பயன்படும். இதனை நீயும் கொஞ்சம் வைத்துக்கொள் என்று கூறி அச்செடியின் இலைகள் சிலவற்றை அவனிடம் கொடுத்தார். அந்த இளைஞன், ஐயா, எனக்கு தாகமாக இருக்கிறது, எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்டான். இன்னும் சற்று தூரம் நடந்து சென்றால் அங்கே ஒரு கிணறு இருக்கும், அதில் நீர் அருந்திக்கொள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் அந்த பெரியவர். அக்கிணற்றைக் கண்டு அதில் நீர் அருந்திய விளைஞன் அங்கேயே ஒரு மரத்தடியில் உணவு அருந்திவிட்டு அப்படியே அயர்ந்து உறங்கிவிட்டான். திடீரென அவன் முதுகில் யாரோ முட்டுவது போல் இருந்தது. விழித்து பார்த்தபோது அது முயல் என்பதை கண்டுகொண்டான். அப்போது மரத்திலிருந்து கிளை ஒன்று முறிந்து விழும் சப்தம் கேட்டு உடனே எழுந்து ஓடிச் சென்று தப்பித்து கொண்டான். அதன் பின்னர் ஒரு கிராமத்தின் சத்திரத்தை அடைந்த அவன் வயதான ஒருவர் பாம்பு கடியால் அலறியதைக் கண்டு தான் வைத்திருந்த அந்த மூலிகை செடியை அவருக்கு தின்ன கொடுத்து அவரை காப்பாற்றினான். அந்த வயதானவர் அந்நாட்டு மந்திரி என்றும் மாறு வேடமிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்க வந்தவர் என்றும் அவன் அறிந்தபோது மகிழ்ந்தான். இப்போதே என்னோடு வா, என் உயிரை காப்பாற்றிய உனக்கு மன்னரிடம் கூறி அரண்மனையில் வேலை வாங்கி தருகிறேன் என்று அந்த மந்திரி அழைத்தபோது தனது குரு கொடுத்த வேலையை முடித்துவிட்டு பின்னர் வருவதாக கூறினான் இளைஞன். இறுதியாக குருவின் நண்பரை சந்தித்து நலம் விசாரித்துவிட்டு மீண்டும் குருவிடம் திரும்பினான். அப்போது குரு அவனிடம், கண்ணால் காண முடியாத கடவுள் எனக்கு எப்படி உதவுவார் என்று கேட்டாயே, இப்போது அந்த கடவுளை பார்த்து விட்டாய் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவன், நான் எங்கே கடவுளை பார்த்தேன், அவரை நான் பார்க்கவே இல்லையே என்றான். அப்போது குரு, எந்த பார்வையற்ற மனிதர் உனக்கு இந்த மூலிகை செடியை கொடுத்தாரோ அவர் கடவுள். காட்டில் பயணம் செய்பவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் என்று எண்ணி அக்காட்டில் கிணற்றை வெட்டி வைத்தாரே ஒருவர், அவர் கடவுள். உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அந்த முயல் கடவுள். பாம்பு கடிக்கப்பட்ட அந்த மந்திரியின் உயிரை நீ காப்பாற்றினாயே, அவருக்கு நீ கடவுள். இவ்வளவு உருவகங்களில் கடவுளை கண்ட பிறகுமா நீ இன்னும் கடவுளை காணவில்லை என்கிறாய் என்று கேட்டார். ஞானம் பெற்ற அந்த இளைஞன் கடவுளின் உண்மையான இருப்பை குறித்து அறிந்து கொண்டான். அதன் பிறகு வீட்டை அடைந்த அவன் தனது பெற்றோரை அழைத்துச் சென்று அந்த மந்திரியை சந்தித்து புதிய வேலையை பெற்றுக்கொண்டு இறுதி வரை இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தான். தாயூட்டும் தூய அன்பின் மேலான அன்பு விருந்து, நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து. தாயூட்டும் தூய அன்பின் மேலான அன்பு விருந்து, நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து. காயங்கள் ஆற்றிடும், கவலை கண்ணீரை மாற்றிடும், காலங்கள் போற்றிடும், கருணை உள்ளங்கள் ஏற்றிடும். இறைவனின் அன்பிது, இணையில்லை நம்பிடு. இக்கதையில் அறிவுரை கூறுதல், கற்பித்தல், வழிகாட்டுதல் ஆகிய 3 விடயங்களும் காண கிடக்கின்றன. யாவே இறைவன் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் மக்கள் தன்னை விட்டு வழிமாறி சென்றபோதெல்லாம்
இந்த 3 காரியங்களையும் முன்னிறுத்தி செயல்படுவதை பார்க்கிறோம். பொதுவாக நமது தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே அறிவுரை கூறுதல், கற்பித்தல், வழிகாட்டுதல் ஆகியவை குறித்து பேசுகின்றன. தமிழரின் தனிப்பெரும் சிறப்புகளாக அமைந்துள்ள இத்தகைய நூட்கள் மனித வாழ்வுக்கு தேவையான வாழ்வியல் நெறிமுறைகளை கற்பிக்கின்றன. உலக பொதுமறையாக கருதப்படும் திருக்குறளில் மேற்கண்ட 3 பண்புகளும் சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகின்றன. பொருள், கருவி, காலம், வினையிடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் என்ற ஒரு குறள் ஒரு செயலை செய்யத் தொடங்கும் போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய 5ஐயும் சந்தேகத்திற்கிடமில்லாமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு மன்னர் போருக்கு போவதாக வைத்துக் கொள்வோம். அவர் இந்த 5 காரியங்களையும் குறித்து தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் போரில் தோல்வியுற்ற பிறகு வெட்கி தலை குனிய நேரிடும். இயேசு தான் கூறும் உவமைகளில் இந்த 3 பண்புகளை முன்னிறுத்துகிறார். குறிப்பாக லூக்கா நற்செய்தியில் சீடத்துவ வாழ்வை குறித்து பேசும்போது 2 முக்கிய உவமைகள் வழியாக இதனை தெளிவாக வலியுறுத்துகிறார். உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசனோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம்முடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. 2வதாக, கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே. இந்த இறை வார்த்தைகளில் கழுதையையும் குதிரையையும் ஊமைகளாக காட்டுகிறார் தாவீது அரசர். அதாவது இவை 2மே மனிதரால் இயக்கப்படுபவை. மனிதர் ஆட்டுவிப்பது போல ஆடும். ஒரு நிகழ்வை எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். ஒரு குதிரைக்கு முன்னால் ஒரு கோலில் கேரட் என்ற உணவுப் பொருளை கட்டி தொங்கவிட்டு ஒருவர் அந்த குதிரை வண்டியை ஓட்டிச் செல்வார். குதிரையானது அவ்வுணவுப் பொருளை பிடித்து உண்ணும் எண்ணமுடன் அதனை துரத்துவது போல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனுடன் வண்டியும் ஓடிக்கொண்டே இருக்கும். அவ்வாறே கழுதையும் தனது நடவடிக்கைகளில் செயல்படும். இதனை மனதிற்கொண்டே கடவுளால் படைக்கப்பட்ட மனிதரும் இவைகள் 2ஐயும் போன்று அறிவிலியாயிராமல் நன்மையானது எது, தீமையானது எது என்று அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்கிறார் தாவீது அரசர். ஆகவே கடவுள் அறிவுறுத்தி கற்பித்து நமக்கு வழிகாட்டும் போது நாம் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு உன்னதமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே, வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே, இறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். இடையில்லா இறைவனின் விண்மீனிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. இடையில்லா இறைவனின் விண்மீனிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. கற்பித்து வழிகாட்டும் இறைவன் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பல நூற்றாண்டுகளாக மக்களால் வணங்கப்பட்டு வரும் அன்னை மரியா கிறிஸ்துவின் உடலின் அனைத்து உறுப்பினர்களாம் மக்களை அரவணைத்து காக்கின்றார் என்றும், திரு அவையில் நீண்ட காலமாக கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் இருந்து கடவுள் அருளை நமக்கு பெற்றுத் தருபவராக இருக்கின்றார் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 9 செவ்வாய் அன்று வெளியிடப்பட்ட தகவல்களின்படி ஜெர்மனியில் உள்ள கோல் மறைமாவட்டத்தில் உள்ள குப்பர்ஃப் காசே கருப்பு நிற அன்னை மரியா ஆலயம் அர்ச்சிக்கப்பட்ட 350வது ஆண்டை சிறப்பிக்க திருத்தந்தையின் சார்பில் கர்தினால் கிறிஸ்டோப் கொன்போன் அவர்களை நியமித்துள்ள திருத்தந்தை அம்மறைமாவட்ட மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
செப்டம்பர் 9 செவ்வாயன்று வெளியிடப்பட்ட தகவல்களின்படி வியன்னா உயர்மறைமாவட்ட முன்னாள் பேராயரான கர்தினால் கிறிஸ்டோப் கொன்போன் அவர்களை செப்டம்பர் 14 அன்று ஜெர்மனியில் நடைபெறும் 350வது ஆண்டு குப்ஃபெர்காசே கருப்பு நிற அன்னை மரியா ஆலய விழாவில் பங்கேற்க நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. லொரேத்தோவின் புனித கன்னி மரியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயமானது 1775ஆம் ஆண்டு செப்டம்பர் 8 அன்று புனிதப்படுத்தப்பட்டு 350 ஆண்டுகள் கடந்த நிலையில் குப்பெர்காஸ் நகரம் மற்றும் கொலோன் மறைமாவட்டத்தின் இதயமாக விளங்குகிறது என்றும் குறிப்பிட்டு மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. அன்னை மரியா நம் அனைவருக்கும் அவரது மகனாகிய கிறிஸ்துவின் மீது ஓர் உண்மையான, வலுவான, மீற முடியாத நம்பிக்கையை இந்த யூபிலி ஆண்டில் பெற்று தரட்டும் என்றும், விண்ணகத்திலிருந்து மண்ணகம் வந்த தாயா மரியாவிடம் பிறந்தவரும் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தந்தையிடமிருந்து வந்தவருமான இயேசுவை நமக்கு தருகின்றார் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. செப்டம்பர் 8 அன்னை மரியின் பிறப்பு விழாவன்று மாலையில் திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லமான கஸ்தல் கந்தோல்ஃபோ சென்றுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தனது அலுவலக பணிகளை திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லத்தில் செய்ய இருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது ஒரு நாளினை கஸ்தல் கந்தோல்ஃபோ இல்லத்தில் செலவழித்து செப்டம்பர் 9 செவ்வாய் பிற்பகலில் வத்திக்கான் இல்லம் திரும்புகிறார். ஜூலை 6 முதல் 22 வரை கஸ்தல் கந்தோல்ஃபோவில் தனது கோடை விடுமுறையை கழித்த திருத்தந்தை அவர்கள் அதன் பின்னர் ஆகஸ்ட் மாதம் விண்ணேற்பு அன்னை பெருவிழாவன்று சில நாட்கள் சென்று அங்கு தங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 5 வெள்ளியன்று திருப்பிடத்திற்கு சொந்தமான 55 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட போர்கோ லவுதாத்தோசி என்ற திட்டத்தை பார்வையிட சென்றார். அங்குள்ள 3000க்கும் மேற்பட்ட தாவர இனங்களை பராமரிக்கும் ஊழியர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்தினார் திருத்தந்தை. அரசு தலைவர் டேனியல் ஒர்த்தேகா தலைமையிலான அரசால் ஏறக்குறைய 261 துறவரத்தார் நிகராகுவா நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்றும், வெளியேற்றப்பட்டவர்களில் ஆயர் பேரவை தலைவர் கார்லோஸ், ஆயர்கள் சில்வியோ, ஆல்வாரஸ் மற்றும் இசிதோரோ ஆகியோர் அடங்குவர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நிகராகுவாவின் மனித உரிமைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஃபே பாஜோ ஃபூகோ என்ற தலைப்பில் எஃப்ஏ செய்தி நிறுவனத்தால் சேகரிக்கப்பட்ட பட்டியலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகராகுவா ஆயர் பேரவை தலைவர் பேரருள் திரு கார்லோஸ் என்ரிக் ஹெரேரா குட்டியரஸ், ஆயர்கள் சில்வியோ ஜோஸ் ஒர்த்தேகா, ரொலாந்தோ ஜோஸ் ஆல்வரஸ், இசிதரோ தெல் கார்மென் ஆகியோரும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த 261 பேரில் அடங்குவர் என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி பேரருள் திரு வால்டமர் ஸ்தானிஸ்லாவ் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் என்றும், நிகராகுவாவின் பல்வேறு மறைமாவட்டங்களில் இருந்து ஏறக்குறைய 140 அருள் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்றும் தகவல்கள் அறிய வருகின்றன. 90க்கும் மேற்பட்ட அருள் சகோதரிகள், 12க்கும் மேற்பட்ட குருத்துவ மாணவர்கள், 3 திருத்தொண்டர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்றும், 2018 முதல் 2025 ஆண்டுகளுக்கு இடையில் 1294 துறவற நிறுவனங்கள் உட்பட 5609 லாப நோக்கற்ற சங்கங்கள் மூடப்பட்டதையும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. மொராக்கோவில் ஏற்பட்டுள்ள நில அதிர்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பணியினை அங்குள்ள காரிதாஸ் அமைப்பு முன்னெடுத்து செய்து வருகின்றது என்றும், மக்களின் மாண்பு, சமூக நீதி, ஒற்றுமை போன்றவற்றை வழங்க அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்புணர்வோடு பணியாற்றி வருகின்றது என்றும் கூறினார் மொராக்கோ காரிதாஸ் அமைப்பின் தலைவர் பெனடிக்ட் பெர்கோர். செப்டம்பர் 8 திங்களன்று இரவு 11 மணிக்கு மொராக்கோவில் ஏற்பட்ட 6.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் 2946 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும், 5674 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.